குடும்பத்தின் மேல வச்ச அன்பிற்காக நன்றி. என் பிள்ளைங்க மேல வச்ச அன்பிற்காக நன்றி. ஓ நன்றி. ஹalleluya. அழவில்லா அன்பிற்காக. திரும்ப சொல்லலாமா? இயேசுவே. எல்லாரும் இணைந்து ஆராதிங்க. வேற எதையும் பார்க்காதீங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க. இயேசுவை பற்றி உலாவிக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இந்த பிறவி குருடன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே, இயேசுவே எனக்கு இறங்கும். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் அவருடைய முகங்கள் பிரகாசமடையும். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இயேசுவின் தலையெழுத்தை மாற்றுகிறவர், இயேசுவை ஆசீர்வதிக்கிறவர், இயேசுவை உயர்த்துகிறவர், இயேசுவின் வியாதியை சுகப்படுத்துகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர், இயேசுவை உயர்த்துகிற தெய்வம் இயேசுவே. புதிய ஆண்டுல ஒரு புதிய பாடலை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். என்னுடைய நெக்ஸ்ட் வால்யூம்ல ஒருவேளை மேபி இந்த ஜனவரியில ரிலீஸ் பண்ண போறேன்னா, ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய கிருபையை நான் ரொம்ப தியானிச்சுட்டு இருந்தப்போ அவர் பார்த்து சொன்ன, ஆண்டவரே இந்த உலகத்துல வேற ஒண்ணு வேணாம் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை மட்டும் எனக்கு போதும். அவன் 2014 நுழைந்திருக்கிற நீங்க ஆண்டவரை பார்த்து ஃபர்ஸ்ட் கேட்கறது, ஆண்டவருடைய கிருபை மட்டும் எனக்கு போதும் ஆண்டவர். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து கேட்க போறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, தம்பி உனக்கு என்னடா வேணும், மகளே உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே உங்க கிருபை மட்டும் போதும் ஆண்டவரே. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கமான், எப்படி உனக்கு கிருபை மட்டும் போதும், உங்க கிருபை ஒன்றே போதும். சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து ஏசப்பாட்ட சொல்லுங்க. நம்ம சாலமோன்ட்ட கேட்ட மாதிரி உங்ககிட்ட கர்த்தர் கேட்டார்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும் மகனே? உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் உங்க கிருபை மட்டும் போதும் ஆண்டவரே, உங்க கிருபை மட்டும் போதும் ஆண்டவரே.